Students, our next 5-mark question is apparent weight in elevators. Elevators அங்கிறது lift அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, நம்ம அதில் ட்ராவல் பண்ணியிருக்கோம், அப் டவுன்வர்ட்லாம் போயிருக்கோம் இல்லையா. ஸோ அதில் நம்ம வெயிட் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு டிஸ்கஷன். எவ்ரி ஒன் ஹூ யூஸ்டு an elevator would have felt a jerk when the elevator takes off or stops. ஸோ அந்த லிஃப்ட் வந்து மேலே திடீர்னு கிளம்பும் சரி அல்லது நிறுத்தும் போதும் நம்மளுக்கு என்ன ஃபீல் ஆகும், ஒரு ஜெர்க், ஒரு ஷேக் வந்து நம்ம பாடியில் கிரியேட் ஆகும். why does it happen? Understanding the concept of weight is crucial for explaining this effect. அப்போ நம்ம கான்செப்ட் ஆஃப் வெயிட்டை யூஸ் பண்ணி இந்த ஈவெண்ட்டை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இப்போ ஒரு எலிவேட்டருக்குள்ளே யார் இருக்கா, ஒரு பர்சன் வந்து ஸ்டாண்ட் இன்சைட் த எலிவேட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். வேரியஸ் கேசஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் ஒரு எலிவேட்டர். அந்த எலிவேட்டருக்குள்ளே ஒரு வெயிங் மெஷின் இருக்குது. வெயிங் மெஷினில் ஒரு பர்சன் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறாரு. ஓகேவா, ரைட். இப்போ இவர் மேலே 2 ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும். ஸோ ஒன்று என்னன்னு கேட்டேன்னா த டவுன்வர்ட் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். எப்பயுமே இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகேவா, டவுன்வர்ட் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் எம்ஜி. இன்னொன்று வந்து நார்மல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த வெயிட் பேன். அப்போ விச் த நார்மல் ஃபோர்ஸ் ஆக்டிங் இன் த அப்வர்ட் டைரக்ஷன். ஓகேவா, நம்ம இப்போ எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா அப்வர்ட் டைரக்ஷன் இஸ் பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷன், டவுன்வர்ட் டைரக்ஷன் இஸ் நெகட்டிவ் ஒய் டைரக்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா, அப்போ அப்வர்ட் டைரெக்ஷனில் வந்து யூனிட் வெக்டர் ஜே ப்ளஸ் ஜே போடுவோம், டவுன்வர்ட் டைரெக்ஷனில் யூனிட் வெக்டர் மைனஸ் ஜேன்னு போடுவோம். அப்போ இதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெக்டர் நோட்டேஷனில் எழுதும்போது இது டவுன்வர்ட் டைரெக்ஷன், அப்போ மைனஸ் ஜே போடணும். இது நார்மல் ஃபோர்ஸ் வந்து அப்வர்ட் டைரெக்ஷன். ஓகேவா, அப்போ நார்மல் ஃபோர்ஸ் எழுதும்போது பாசிட்டிவ் ஜே வெக்டர் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ரைட். அதை தான் இந்த 2 பாயிண்டில் கொடுத்துருக்கான். ஸோ வென் எ மேன் இஸ் ஸ்டாண்டிங் இன் த எலிவேட்டர் there are 2 force acting on him. One is the gravitational force which acts downward. அப்போ if we take the vertical direction as positive y direction, ஓகேவா, அப்போ downward வந்து negative y direction. அப்போ gravitational force மைனஸ் mg jன்னு எழுதுகிறோம். அடுத்து வந்து ரெண்டாவது ஃபோர்ஸ் வந்து த நார்மல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த ஃப்ளோர் ஆன் த மேன் விச் ஆக்ட்ஸ் வெர்டிக்கலி அப்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும். ஓகேவா, அப்போ பாசிட்டிவ் ஜே நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் கேஸில் வந்து வென் த எலிவேட்டர் இஸ் அட் ரெஸ்ட். ஓகேவா, அதுக்கு படம் இல்லை, அதனால தான் நான் இந்த சின்ன படம் போட்டிருக்கேன். அப்போ எலிவேட்டர் அட் ரெஸ்டில் இருக்கும்போது அது கீழேயோ மேலேயோ எங்கேயுமே மூவ் ஆகலை. அப்போ there is net force acting on the elevator is 0. ஓகேவா, அப்போ இங்கே வந்து என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, எஃப்ஜி என் ஃபோர்ஸ். ஓகே, நார்மல் ஃபோர்ஸ். அப்போ எஃப்ஜி ப்ளஸ் நார்மல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எஃப்ஜிங்கிறது என்னது, மைனஸ் எம்ஜிஜே. நார்மல் ஃபோர்ஸுங்கிறது என்னது, என்ஜே ஈக்குவல் டு 0வா. அப்போ இது அந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் ஆயிருமா. அப்போ என் ஈக்குவல் டு என்னது, எம்ஜின்னு கிடைச்சிடும். அப்போ த வெயிட் ஆஃப் த பர்சன் இஸ் ஈக்குவல் டு த அப்பரண்ட் வெயிட் ஆஃப் த பர்சன் ஈக்குவல் டு இட்ஸ் ஆக்சுவல் வெயிட். ஸோ அவரோட ஆக்சுவல் வெயிட்டும் அப்பேரண்ட் வெயிட்டும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ அவரோட வெயிட்டில் எந்த ஒரு மாற்றங்களும் ஏற்படாது. ஸோ அதை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான். த ஆக்ஸலரேஷன் ஆஃப் த மேன் இஸ் 0, த நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த மேன் இஸ் 0. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு இனர்ஷியல் ஃப்ரேம், கிரவுண்ட் தான் இனர்ஷியல் ஃப்ரேம், நியூட்டன்ஸ் லாவை நம்ம அப்ளை பண்ணுறோம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி போட்டிருக்கோம், கம்பேரிங் த காம்பனண்ட் கம்பேர் பண்ணுறோம். அப்போ n ஈக்குவல் டு எம்ஜின்னு கிடைக்கிது. அப்போ அப்பேரண்ட் வெயிட் ஆஃப் த மேன் இஸ் ஈக்குவல் டு ஹிஸ்
ஆக்சுவல் வெயிட் அப்படின்னு சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட் கேஸில் த எலிவேட்டர் இஸ் மூவிங் யூனிஃபார்ம்லி, த வேர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட், இன் த அப்வர்ட் ஆர் டவுன்வர்ட் டைரக்ஷன். அப்போ யூனிஃபார்ம் மோஷன் என்ன அர்த்தம்? கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டினா ஆசிலரேஷன் வந்து ஜீரோ. ஆசிலரேஷன் ஜீரோனா நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த மேன் இஸ் ஆல்சோ ஜீரோ. ஓகேவா? அப்போ இந்த செகண்ட் கேஸ். அப்போ இங்கேயும் வந்து இந்த கேஸ்லையும் என்ன வந்துடும் அப்படின்னு கேட்டோன்னா நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோன்னு வந்துடும். அப்போ இங்கே வழக்கம் போல் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் என்னது? எம்ஜி. அண்டு காண்டாக்ட் ஃபோர்ஸ், நார்மல் காண்டாக்ட் ஃபோர்ஸ் வந்து என் அப்படின்னு ஆக்ட் ஆகும். இது டவுன்வர்ட் டைரெக்ஷனுங்கிறதுனால மைனஸ் ஜே, இது அப்வேர்டுங்கிறதுனால ப்ளஸ் ஜே அப்படின்னு வரும். அப்போ நெட் ஃபோர்ஸ் அப்படிங்கும்போது கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் ப்ளஸ் நார்மல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ மைனஸ் எம்ஜி ஜே ப்ளஸ் என்ஜே ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ என்ன வந்துடும்? மைனஸ் எம்ஜி ஜே. ஓகேவா? இதை வந்து இங்கிட்டு கொண்டு போயிடலாம். ஓகே, அப்போ வந்து இங்கே மைனஸ் போட தேவையில்லை, அங்கிட்டு போச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும். அப்போ என்ஜே. அப்போ கம்பேரிங் காம்பனண்ட் எம்ஜி ஈக்குவல் டு என். ஓகேவா? அப்போ அப்பேரண்ட் வெயிட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? ஆக்சுவல் வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் அப்வோர்ட்லேயோ டவுன்வேர்ட்லேயோ மூவ் ஆச்சுன்னா அந்த போர்ஷனுடைய ஆக்சுவல் வெயிட்டும் அப்பேரண்ட் வெயிட்டும் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது அப்படிங்கிறத இந்த செகண்ட் கேஸில் நம்ம சொல்கிறோம். So in this case also the apparent weight of the man is equal to the actual weight அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் கேஸில் பாருங்கள், when the elevator is oscillating upward direction, அப்போ upward directionல ஆசிலரேட் ஆகுது. அப்போ this is the case. So oscillating upward. அப்போ வந்து நெட் ஃபோர்ஸ் வந்து இந்த மாதிரி upward directionல நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகேவா? அப்போ எம்ஏஜே பாசிட்டிவ் டைரெக்ஷன். வழக்கமாக இங்கே என்ன இருக்கும்? இங்கே ஒரு டவுன்வர்ட் ஃபோர்ஸ், ஸோ நெகட்டிவ் டைரெக்ஷன். அடுத்து இங்கே ஒரு நார்மல் காண்டாக்ட் ஃபோர்ஸ். ஓகேவா? அப்போ இங்கே எழுதிடலாமா ஃபார்முலாவை? எஃப் நெட் ஓகே ஈக்குவல் டு என்னது? எம்ஏஜே. அப்போ எஃப் நெட்டுங்கிறது எது? கிராவிடேஷ்னல் ப்ளஸ் த நார்மல் காண்டாக்ட் ஃபோர்ஸ். ஓகே, இப்போ இந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸுங்கிற இடத்துல மைனஸ் எம்ஜிஜே, நார்மல் ஃபோர்ஸுங்கிற இடத்துல என்ஜே ஈக்குவல் டு எம்ஏஜேன்னு போட்டுடலாமா? இந்த மைனஸ் இங்கிட்டு போச்சுன்னா ப்ளஸ் ஆயிருமா? எம்மை காமனாக எடுத்துட்டோம்னா ஜி ப்ளஸ் ஏஜேன்னு கிடச்சிடும். கம்பேர் த காம்பனண்ட் என் ஈக்குவல் டு எம்ஜி ப்ளஸ் ஏன்னு வருது. அப்போ த வெயிட் ஆஃப் த பர்சன் இஸ் இன்க்ரீசஸ். The apparent weight of the person is increases compared to his actual weight. Okay, so பாருங்க கொடுத்திருக்கானா, the apparent weight of the man is greater than his actual weight. எப்போ? when it oscillate upwards. அப்போ லிஃப்டில் நம்ம மேல் நோக்கி போகும்போது நம்மளுடைய வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்து when the elevator is oscillating in downward direction. இப்போ லிஃப்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கீழ் நோக்கி வர்றோம். அப்போ இதுதான் ஆசிலரேஷன் இன் டவுன்வர்ட் டைரெக்ஷன். ஓகேவா? அப்போ இங்கே நெட் ஃபோர்ஸ் எஃப் நெட் ஈக்குவல் டு டவுன்வேர்டுங்கும்போது மைனஸ் ஜே கேப். ஓகேவா? ஏன்னா இங்கே டவுன்வேர்ட்லையா, அப்போ நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எம்ஏஜே அப்படின்னு போடணும். ரைட்?
இப்போ இங்கே இதை ஒர்க் அவுட் பண்ணலாமா? ஸோ வழக்கமாக இவர் மேலே கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் நெகட்டிவ் டைரக்ஷன், அடுத்து நார்மல் ஃபோர்ஸ் அப்வர்ட் டைரக்ஷன். அப்போ வந்து நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு, ஏன்னா இப்போ லிஃப்ட்டு கீழே வருது, அப்போ நெகட்டிவ் ஒய் டைரக்ஷன் மைனஸ் எம்ஏஜி. அப்போ நெட் ஃபோர்ஸ் ஆகும்போது இந்த ரெண்டு ஃபோர்ஸு, கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷனா, அடுத்து நார்மல் ஃபோர்ஸ். இப்போ இந்த டேர்ம் இங்கிட்டு போச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும். இப்போ எம் காமனாக எடுத்துட்டோம்னா ஜி மைனஸ் ஏஜேன்னு வரும். அப்போ கம்பேர் த காம்பனண்ட் n ஈக்குவல் டு எம் ஜி மைனஸ் ஏன்னு வரும். அப்போ த அப்பேரண்ட் வெயிட் ஆஃப் த பர்சன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோன்னா லெஸ் தென் த ஆக்சுவல் வெயிட். ஏன்னா இங்கே என்ன வருது, மைனஸ் வருதா, ரைட். இப்போ இந்த ரிசல்ட் இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள். இப்படி டெரைவ் பண்ணிவிட்டு அதே ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்துட்டு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டோன்னா த அப்பேரண்ட் வெயிட் W equal to N equal to mg minus A of the man is less than his actual weight அப்படின்னு சொல்லியிருக்கான். அடுத்து வந்து weightlessness of freely falling body. அப்போ ஃப்ரீலி ஃபால் அப்படின்னு கேட்டோன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து எந்த ஒரு காண்டாக்ட்லையும் இல்லாமல் அப்படியே தானாக கீழே விழுகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ எந்த ஒரு இடத்துலையும் காண்டாக்டில் இருக்காது. அப்போ வந்து அது மேலே எது மட்டும்தான் ஆக்ட் ஆகும், there is only the gravitational force. அப்போ gravitational force only acting in the downward direction. ஓகேவா? ஸோ the object is not in contact with any surface. எந்த சர்ஃபேஸ்லையும் அந்த ஆப்ஜெக்ட் எதில் இல்லை, காண்டாக்டில் இல்லை. அதனால் த நார்மல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட் என்னது, ஜீரோ ஆயிரும். அப்போ வந்து ஏ ஈக்குவல் டு என்னன்னு வரும், ஜீன்னு வந்துடும். அப்போ இந்த ஃபார்முலாவில் ஏ இருக்க வேண்டிய இடத்துல என்ன போடுறோம், ஜீன்னு போட்டும் போது இங்கே வந்து நார்மல் ஃபோர்ஸ் வந்து ஜீரோ. அப்போ அப்பேரண்ட் வெயிட்டோட வேல்யூ வந்து ஜீரோ ஆயிரும். திஸ் இஸ் த கால்டு த ஸ்டேட் ஆஃப் வெயிட்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஓகேவா? அப்போ இங்கே பாருங்கள், when the lift is cut, the wire is cut அங்கும்போது எதுலேயும் நார்மல் ஃபோர்ஸ் வந்து இங்கே ஆக்ட் ஆகாது. நார்மல் ஃபோர்ஸ் ஜீரோ. அப்போ there is only the downward force. So the acceleration of the lift is equal to acceleration due to gravity. ஓகேவா? That is the reason. Now the person inside the lift feels his weightlessness. அவர் மேலே எந்த ஒரு வெயிட்டும் ஆக்ட் ஆகாத மாதிரி அவருக்கு தோணும். ஸோ with the downward acceleration A equal to G, the person inside the elevator is in the state of weightlessness or free fall அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா? அதை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இங்கே சொல்லியிருக்கான். when the apple was falling from the tree, it was weightlessness. அப்போ அந்த ஆப்பிள் வந்து அந்த ட்ரீலேருந்து கீழே விழுகுது. அப்போ அந்த கிளையிலிருந்து அது விடுபட்ட உடனே அது எந்த காண்டாக்ட்லையும் இருக்காது, ஸ்பேஸில் அது டவுன்வேர்டில் வரும். அப்போ டவுன்வேர்டில் வரும்போது அது மேலே கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் டவுன்வேர்டில் மட்டும் ஆக்ட் ஆகும். ஓகேவா? அப்போ வந்து த ஆப்பிள் வாஸ் இன் த ஸ்டேட் ஆஃப் வெயிட்லெஸ்னஸ். அஸ் சூன் அஸ் இட் ஹிட் நியூட்டன்ஸ் ஹெட், நியூட்டன் தலையில் படும்போதே அதுக்கு நார்மல் ஃபோர்ஸ் கிடச்சிரும். ஸோ இட் கெயின்டு வெயிட். அதனால் அதுக்கு அந்த ஆப்பிளுக்கு வெயிட் கிடச்சிரும். அண்டு நியூட்டன் கெயின்டு ஃபிசிக்ஸ். ஸோ அதனால் நியூட்டனுக்கு என்ன கிடச்சிச்சு, ஃபிசிக்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கோட்ஸை இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து வெயிட்லெஸ்னஸ் இன் சேட்டலைட் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம வந்து டிவிலெலாம் பார்த்துருக்கோம், அஸ்ட்ரானமர்ஸ் எல்லாம் அப்படியே அந்த சேட்டலைட்குள்ளே மிதக்கிற மாதிரி எல்லா ஆப்ஜெக்டும் அப்படியே ஃப்ளை ஆகுற மாதிரி பார்த்துருக்கோம். சரியா?
அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டோன்னா there is no gravity அப்படின்னு சொல்லிடுவோம். அது தவறான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறான். There is a long notion that the astronauts in satellite experience no gravitational force அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த சேட்டலைட் வந்து எதனோட கிராவிடேஷ்னல் ஃபீல்டில் இருக்குது, எர்த்தோட கிராவிடேஷ்னல் ஃபீல்டில் தான் அது சுற்றி வந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ இதே நம்ம எர்த் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த இடத்துல ஒரு சேட்டலைட். ஸோ அந்த சேட்டலைட் கரெக்டாக இந்த ஆர்பிட்லேயே சுற்றி வருதுன்னா அது எதோட கிராவிடேஷ்னல் ஃபீல்டுக்குள்ளே தான் இருக்குது, எர்த்தோட கிராவிடேஷ்னல் ஃபீல்டுக்குள்ளே தான் இருக்குது. ஓகேவா? அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி த எர்த் சேட்டலைட் தட் ஆர்பிட் வெரி க்ளோஸ் டு எர்த், அப்போ இட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்லி த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் டுவோர்ட்ஸ் த எர்த். ஓகேவா? அப்போ இங்கே இருக்கக்கூடிய அஸ்ட்ரோனட்ஸும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they experience the same gravitational force. Okay, because of this they cannot exert any force on the floor of the satellite. அந்த ஃப்ளோர் மேலே அவங்கனால எந்த ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸையும் அப்ளை பண்ண முடியாது. The floor of the satellite also cannot exert any normal force on the astronaut. So the astronaut inside a satellite are in the state of weightlessness அப்படின்னு சொல்கிறாங்க. Not only the astronauts, all objects in the satellite will be in the state of weightlessness. This is similar to என்னன்னு சொல்லியிருக்கான், ஃப்ரீ ஃபால் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம படத்தில் பார்த்துருக்கிறது யார் அப்படின்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ். ஸோ மிகப்பெரிய ஒரு அஸ்ட்ரானர் அண்டு he do research in the field of cosmic rays that reach the earth அப்படின்ட்டு. ஸோ அவங்க டீம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டோன்னா அந்த சேட்டலைட்டில் வெயிட்லெஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத அவங்க எக்ஸ்பெரிமெண்டலாக இவருக்கு ஆக்சுவலாக வந்து இஸ் ஹேண்டிகேப், சரியா? அவருக்கு பிரெயின் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த பாடியில் எந்த ஒரு ஆர்கனும் ஒர்க் ஆகாது. ஸோ அவரை வந்து என்ஜாய் பண்ண வச்சிட்ருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.